பண்ணிட்டு அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன் ஆர்டர் டு டைமை ட்ராக் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து T0 T1 அப்படிங்கிற ஒரு பிளாக் வந்து எழுதியிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா இன்பிட்வீன் இந்த பிளாக் ரன் ஆகிற டைமில் ஸ்டார்டிங் டைம் என்ன எண்டிங் டைம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு இதை நம்ம வந்துட்டு அதோட T1 மைனஸ் T0 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, அதே கோடு தான் பேரலல் ஸ்ட்ரீமுக்கும் எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பேரலல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ சீக்வன்ஸாக வந்து ரன் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு 66 மில்லி செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்குது. ஆனால் பேரலாக ரன் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு வெறும் 28 மில்லி செகண்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ மீன்ஸ் இது வந்து ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆகுது, இது வந்து ஸ்லோவாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இதோட யூஸ் கேசஸ் நீங்கள் ஸ்ட்ரீம் மாதிரியே நீங்கள் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. சம் கேசஸில் டேட்டா செட் லார்ஜாக இருக்கிறப்ப மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதோட கோட் வந்துட்டு நான் கிட்டப்பில் கமிட் பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.